ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா மேட்ச் வ்ளாக் தான். என்னடா நேற்று உடம்பு சரியில்லைன்னா இன்றைக்கி மேட்ச் வ்ளாக போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, நேற்று நைட்டு ஒரு டேப்லெட்டை போட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு பார்க்கலாம், உடம்பு சரியாக இருந்தால் மேட்ச்சுக்கு போகலாம், இல்லாட்டி ரெஸ்ட் எடுத்துலாம் அப்படின்னு நினச்சேன். காலையில் எழுந்திக்கும் போது ஓகே, உடம்பு நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, வழக்கம் போல மேட்ச்சு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் டீமில் ஒரு அண்ணா வந்து கூப்பிட்டாரு, அவங்களாம் நம்மளாம் சேர்ந்து காரில் போயிடலான்னு. ஸோ அவர் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னும் ஒன்று காரில் போகிற வீடியோ தான் எடுக்க முடியல. அவர் வீட்டுக்கு போகிற வழியில் தான் ஒரு வீடியோ எடுத்தேன். இதோ வரும் பாருங்கள், இதான் அந்த வீடியோ. அவர் வீட்டுக்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு அப்புறம் எல்லாருமே காரில் போயிட்டு ஒரு டீ கடையில் போய் டீயை குடிக்கலாம்னாங்க. சரி ஓகே வாங்க டீயை குடிச்சிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு போயாச்சு. இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆப்போனன்ட் டீம் கூட விளாடணும். எல்லாருமே ஆப்போனன்ட் டீம் கூட தான் விளாடுவாங்க, வேறு யாரும் கூட விளாட மாட்டாங்க. ஆனால் அந்த ஆப்போனன்ட் வந்து ஸ்லெச் பண்ண விதம் இருக்குது, ரொம்ப ஓவராக பண்ணாங்க இது வரைக்கும். இதுவே அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க டிசிப்ளினாக விளாடுங்கன்னு. ஆனால் ஒரு பேட்ஸ்மேனை தேங்க்யூன்னு சொல்கிறது கரெக்டாக இல்லையா அவுட் ஆகிடுறதுக்கப்புறம்? அது ஒரு டிசிப்ளினான கேம், நீங்களே சொல்லுங்கள். அதெல்லாம் ரொம்பவே எனக்கு அக்ரெஷனாக இருந்துச்சு. நான் நிறைய ஃபைட் ஆச்சு, நானும் நிறையவே நான் வந்து எப்படி சொல்ல, ரொம்ப அக்ரெஷனாக நிறையவே வாய் விட்டேன். நான் நினச்சேன் தோத்துட்டேன்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே ஒரு விராட் கோலி ஃபேனாக இன்றைக்கி நான் என்னோடய அக்ரெஷன் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா 2வது தடவை நான் வின் பண்ணேன். அந்த வின்னிங்கோட மைண்ட் செட் இருக்கிறதுலே அது வந்து ஒரு பயங்கரமான மைண்ட் செட்டுங்க. அந்த அக்ரெஷன் எனக்கு இன்றைக்கி வின்னாக இருந்துச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் கைஸ்.